அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆவணி மாத நவமி அன்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக நவமி அன்று அதிகாலையில் குளித்துவிட்டு வீட்டை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். பூஜை அறையில் ராமர் படத்தை நன்றாக சுத்தம் செய்து குங்குமம், சந்தனம் போன்றவற்றால் பொட்டிட்டு துளசி மாலை அணிவிக்க வேண்டும். பின்னர் பழம், வெற்றிலை பாக்கு, பூ இவற்றை வைத்து ஸ்ரீராம நாமத்தை சொல்லி அர்ச்சனை கண்டிப்பாக செய்ய வேண்டும். சாதமாக பாயாசம், பானகம், வடை, நீர்மோர், தேங்காய், பஞ்சாமிர்தம், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு இவற்றை நைவேத்தியமாக படைக்க வேண்டும். அன்று உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும். ராமரை பற்றிய நூல்களை படித்தும் பாராயணம் செய்வதுமாக இந்த நாளில் இருக்க வேண்டும். ஸ்ரீராமன் கோவில்கள் நடைபெறும் பட்டாபிஷேகத்தை கண்டு கழிக்கலாம். அர்ச்சனை முடிந்தபின் நைவேத்தியமான சர்க்கரை பொங்கலை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். முதலில் பெண் குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டு தான் மற்றவர்களுக்கு நைவேத்திய பிரசாதம் கொடுக்க வேண்டும். சர்க்கரை பொங்கலை குழந்தைகள் கொடுத்துவிட்டு காலையில் உணவு ஏதும் சாப்பிடாமல் ஸ்ரீராம நவமியாக, அதாவது ஸ்ரீராமரை இந்த நவமி நாளில் விரதம் இருந்து ஸ்ரீராமபிரானை வணங்கிவிட்டு அவர்களுக்கு ஆஞ்சநேயரின் அற்பார்வை கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் குடும்பத்தை விட்டு பிரிந்த அனைவரும் ஒன்று சேர்வர். ஸ்ரீராம ஜெயம் என்ற எழுத்தை 108 முறை 1008 முறை எழுத தொடங்கலாம். ஸ்ரீராம என்ற நாமத்தை 3 முறை அடுத்தவாறு உச்சரிக்க வேண்டும். இந்த பேராற்றல் வாய்ந்த மந்திரத்தால் ஆணவம் அழியும், மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் விளையும். முக்கியமாக நவமி என்று விசிறிகளை பிறருக்கு தானமாக வழங்க வேண்டும். ராமருக்கு எல்லோரும் சேவை செய்ய வேண்டும் என்பதற்கு அடையாளமாக விசிறி வழங்கப்படுகிறது. நவமி என்று பானகம், நீர்மோர், வடைப்பருப்பு போன்றவற்றை கொடுப்பதுண்டு. அதாவது ஸ்ரீராமர் மகரிஷி விஸ்வாமித்தரோடு சென்றபோது 14 ஆண்டுகள் வனவாசம் செய்த காலத்திலும் வெயிலில் அலைந்து கஷ்டப்பட்டார். அவர் பிறந்ததோ சித்திரை மாதம் கோடை காலத்தில். இதனால் ஸ்ரீராமரை பார்க்க வந்தவர்கள் எல்லோரும் அவரது தந்தை தசரதர் முதலில் அவருக்கு நீர்மோர், வடை இந்த மாதிரியான பானகத்தை கொடுத்து வரவேற்றார். முதலில் நீரும் மோரும் பானகம் கொடுத்து உசரித்தார். கூடவே விசிறியும் கொடுத்தார். இதனால் ராம நவமி என்று இவற்றை பிறருக்கு கொடுப்பது வழக்கத்தில் இருக்கிறது. மேலும் பக்தர்கள் அன்று தங்கள் சக்திக்கு முடிந்த ஏற்றாற்போல் பொன், வெள்ளி, செம்பு முதலியவற்றால் வடிக்கப்பட்ட ஸ்ரீராமர் சிலையை ஒருவருக்கு தானமாக கொடுப்பது மாபெரும் சிறந்ததாகவே பார்க்கப்படுகிறது. நவமி என்று ராமபிரானை வழிபடுவது அனைத்தையும் நன்மை பயக்கும். முக்கியமாக தசரதனுக்கு புத்திரனாக அவதரித்த ராமபிரான் வசிஷ்டரிடம் வித்தைகளை கற்றார். விஸ்வாமித்திரனுடன் சென்று தாடகையை வதம் செய்தார். மிதிலை அடைந்து வில்லை உடித்து ஜானகியை மனம் புரிந்தார். கூனியின் சூழ்ச்சியால் கைகேயி தசரதரிடம் பெற்ற வரத்தால் கானகம் சென்றார். சீதையை கவர்ந்து சென்ற ராவணனை தேடி செல்லும் வழியில் வாலியை வதம் செய்தார். பின்னர் சுக்ரீவன், அனுமன் ஆகியோர் உதவியுடன் கடலுக்கு நடுவில் பாலம் அமைத்து இலங்கைக்கு சென்று போரில் ராவணனை அழித்து விபீஷ்ணனை இலங்கையின் அரசனாக நியமித்தார். சீதையை தீக்குளிக்கச் செய்து புஷ்ப விமானத்தில் அழைத்து கொண்டு அயோத்தி சென்று முடிசூடி நல்ல முறையில் அரசாண்டார். ராமன் பிறந்த காலத்தில் 5 கிரகங்களும் மிகவும் உச்ச நிலையில் இருந்ததால் அதனால் ராமருடைய ஜாதகத்தை எழுதி அதை பூஜை அறையில் வைத்து பூஜை செய்பவர்களுக்கு சாதக ரீதியாக ஏற்படக்கூடிய நவகிரக தோஷம் நீங்கும், வியாதிகள் குணமாகும், ஐஸ்வர்யங்கள் பெருகும் என்பது நம்பிக்கையாகும். குலம் தரும், செல்வம் தந்திடும், ஆறுலோடு பெரும் நிலம் அளிக்கும், பெற்ற தாயின் ஆயினச் செய்யும், நலம் தரும் சொல்லை நான் கண்டேன் என அது நாராயண எனும் மந்திரம் நாமம் என்று திருமங்கையாழ்வார் ராமநாமத்தின் மகிமையை எடுத்து கூறினார். எண்ணற்ற, அதாவது மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ராம அவதாரம் பரிபூரண அவதாரமாகும். அறமே வாழ்வின் ஆன்மீக ஜோதி. அறத்தை வளர்ப்பதற்கும் மனிதனிடம் மறைந்து கிடைக்கும் தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துவதற்கும் ஸ்ரீமன் ராமன் ராமாயணத்தை, அதாவது ராமர் அவதாரத்தை இதனை சொல்வார்கள். ஒரு வெள், ஒரு சொல், ஒரு இல் என உலகிற்கு வாழ்ந்து காட்டிய ராமர்
பாங்கடி மாதம் வளர்பிறை சுக்லபட்சத்தில் நவமி திதியில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்றைய தினமே ராம நவமியாக கொண்டாடப்படுகிறது. அன்றிலிருந்து நவமியானது மாபெரும் சிறப்பு மிக்கது. ராம நாமமானது அஷ்டாட்சர ராமான ஓம் நமோ நாராயணா என்பதில் உள்ள ரா என்ற எழுத்தையும் பஞ்சாட்சரமான நமச்சிவாய எனும் எழுத்தில் உள்ள மா என்ற எழுத்தையும் சேர்த்து ராமா என்றானது. ராவணனை அழிப்பதற்காக பூமியில் தோன்றியதன் ஸ்ரீராமனின் அவதாரம் வரலாறு மிக்க சிறப்பு வாங்கியது. ஒரு ராமர் என்றால் அதாவது ராமபிரானுடைய அந்த தோற்றமானது ஒரு மனிதன் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும், சகோதரர்களிடம் எவ்வாறு இருக்க வேண்டும், நண்பர்களுக்கு ஆபத்து என்றால் அவர்களுக்கு முன்னின்று வழிவகுப்பது, ஒரு பெண் எவ்வாறு கணவனுடைய பேச்சை கேட்டு நடக்க வேண்டும், எவ்வளவு பெரிய கொடூரனாக இருந்தாலும் தவறு செய்துவிட்டால் அவன் அழிவுக்கு வழிவகுக்கும் என இந்த ராமரின் அவதாரம் எடுத்துரைக்கிறது. அவ்வளவு சிறப்பு மிக்க ராம அவதாரத்தால் மக்கள் அனைவரும் புனிதமாக மாறினர். ஒரு மனிதன் இவ்வாறு தான் வாழ வேண்டும் என்பதற்காக ராம அவதாரமானது மாபெரும் சக்தி வாய்ந்த இந்த ராம அவதாரத்தை கண்டு அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக நவமி என்று ராமபிரான் கோவிலுக்கு சென்று வந்து அவருக்கு யாரானும் மற்றவர்களுக்கு தானமாக வழங்க விருப்பம் உள்ளவர்கள் கண்டிப்பாக பானகம், அவல், பொரிகடலை மற்றும் நைவேத்திய பிரசாதமாக ஏதேனும் வழங்கி வரலாம். நவமி என்று செய்யப்படும் ஒவ்வொரு தானமும் ராமருக்கு செய்ததாகவே அர்ப்பணிக்கப்படும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.